முன்னொரு காலத்தில் காவிரிப் பூம்பட்டினத்தில் தனகுப்தன் என்ற வணிகன் வாழ்ந்து வந்தான். அவனது மகள் ரத்னாவதி. அவள் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவள். ரத்னாவதி கருவுற்றிருந்த காலத்தில் அவளுக்கு பிரசவ உதவி செய்வதற்காக அவளது தாய் காவேரி பூம்பட்டினத்திலிருந்து திருச்சிக்கு கிளம்பினாள். ரத்னாவதிக்கு பிரசவ வலி எடுக்கத் தொடங்கிய அந்தச் சமயம் காவிரியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்றின் அக்கரையிலிருந்த தாயால் இக்கரைக்கு வர முடியவில்லை. தாயின் துணையின்றி ரத்னாவதி தனியாக தவித்தாள். பக்தையின் துயர் கண்ட சிவபெருமான் ரத்னாவதியின் தாய் வடிவிலேயே அங்கு நேரில் தோன்றினார். ஒரு தாயைப் போலவே அவளுக்கு பணிவிடைகள் செய்து பிரசவ நேரத்தில் துணையாக இருந்து அழகான ஆண் குழந்தை பிறக்க உதவினார். பிரசவம் முடிந்த பின்னும் சில நாட்கள் அங்கேயே தங்கி அவளுக்கு மருந்துகள் கொடுத்து ஒரு தாயாகவே அவளை கவனித்துக் கொண்டார். சில நாட்கள் கழித்து ஆற்றில் வெள்ளம் வடிந்தது. ரத்னாவதியின் உண்மையான தாய் பதற்றத்துடன் வீட்டிற்குள் ஓடி வந்தாள். அப்போதுதான் அங்கிருந்த இருவருக்கும் உண்மை புரிந்தது. அவர்கள் திகைத்து நின்றபோது சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து மறைந்தார். தாயில்லாத பெண்ணுக்கு தாயாக வந்து உதவி செய்ததால் அன்று முதல் அந்த சிவபெருமான் தாயுமான சுவாமி என்று அழைக்கப்படுகிறார்.